தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அக்னிச்சிறகு சேனல் சார்பாக இந்த வீடியோவுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது நான் உங்கள் கௌசி. கார்த்திக் ரேவதி சீரியலுடைய இன்னைக்கு எபிசோடுக்கான ரிவ்யூ என்ன அப்படின்றத பார்க்கலாம். எபிசோடை பொறுத்த வரைக்கும் மகேஷ் ரேவதி இவங்களுடைய கல்யாணத்துக்காக வீட்டிலே வச்சு ஜவுளி எடுத்துகிட்டு இருக்காங்க. அந்த சமயம் பார்த்து பாட்டி மகேஷ்க்கு கால் பண்ணி கோவிலுக்கு வர சொல்கிறாங்க. அப்போது மகேஷ் நான் சர்பத் குடிச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பும்போது ராஜராஜன் யார்கிட்ட இருந்து ஃபோன் வந்தது, எங்கே கிளம்புறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உங்கள் அம்மா தான் கால் பண்ணாங்க, கோவிலுக்கு வர சொன்னாங்கன்னு சொல்ல, சரி நானும் வரேன் அப்படின்னு ராஜராஜனும் கிளம்ப, நீங்கள் வந்தீங்கன்னா கார்த்திக்கு சந்தேகம் வந்துடு, ஸோ நீ இங்கேயே இருங்க, நான் போய் என்னென்னு கேட்டு வந்துடுன்னு சொல்லிட்டு மகேஷ் அங்கேருந்து போகிறாங்க. அப்படி போகும்போது கரெக்டாக சாமுண்டீஸ்வரி வராங்க. மயில் வாகனத்துக்கிட்ட எங்கே போகிறீங்கம்மா அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறாங்க. ஒரு முக்கியமான வேலை அப்படின்னு சொல்லி அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்படியே சீனை கட் பண்ணால் இங்கே கோவிலில் மயில் வாகனத்துக்காக பாட்டி வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. பாட்டி மயில் வாகனத்தை வர சொன்னதுக்கான காரணம் மாப்பிள்ளை சைட்லேருந்து தான் பொண்ணுக்கு முகூர்த்த புடவை எடுத்து கொடுக்கணும். அதனால் பாட்டியே ரேவதிக்கு இங்கே முகூர்த்த புடவை எடுத்துகிட்டு வந்து மயில் வாகனத்துக்கிட்ட கொடுக்குறாங்க. இந்த புடவையை நீ தான் ரேவதிக்கிட்ட கொடுக்கணும், கல்யாணத்தன்னைக்கு இந்த புடவையை கட்ட சொல்லு அப்படின்னு சொல்ல, இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு இது வேறையா, நான் எப்படி இந்த புடவையை கொண்டு போய் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி மயில் வாகனம் திருப்பி பாட்டிக்கிட்ட கேள்வி கேட்கும்போது பாட்டி சொல்கிறாங்க, நிச்சயத்தப்போ நான் தான் புடவையை மாற்றி வச்சேன், நானே வெளியில் இருக்கிற ஆள் புடவையை மாற்றிட்டேன், நீ வீட்டுக்குள்ளே இருக்கிற, நீ செய்ய மாட்டியாப்பா அப்படின்னு சொல்லி பெருமைப்படுத்தி பேச, ஓகே பக்காவாக செஞ்சு முடிக்கிறேன்னு சொல்லிட்டு புடவை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தா இங்கே ராஜராஜன் எதுக்காக வர சொன்னாங்கன்னு சொல்லி விசாரிக்க, அப்போ தான் புடவையை காமிச்சு இந்த புடவையை ரேவதிக்கு பாட்டி வந்து கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்ல, ஏதாவது ஒரு ஐடியா பண்ணணும்னு சொல்லி ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஐடியாவை கொடுக்குறாங்க. அதாவது புடவை எடுக்கிற மாதிரி புடவை எடுத்து ஸோ ரேவதிக்கு இந்த புடவையோட கொடுத்துடலாம் அப்படின்ற ஒரு பிளானை போட்டு இங்கே ராஜராஜன் மயில் வாகனம் ரெண்டு பேருமே புடவை எடுக்கிற இடத்துக்கு போகிறாங்க. அங்கே மயில் வாகனம் ரேவதிக்கு நான் புடவை செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி உட்காடுறாங்க. அந்த சமயம் மாயாவுடைய என்ட்ரி. ஸோ மாயா பார்த்தீங்கன்னா அவங்க மட்டும்தான் வந்திருக்காங்க. மகேஷ் எங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது மகேஷ்க்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்ல, என்னாச்சு அப்படின்னு சந்திராவும் ரேவதியும் விசாரிக்கிறாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு, அதனால தான் வர முடியலை அப்படின்னு சொல்ல, சரி ஓகே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி புடவை எடுத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லி மாயாவை புடவை செலக்ட் பண்ண சொல்கிறாங்க. அதை பார்த்த சாமுண்டீஸ்வரி பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு ஒன்றுமே தெரியாத ஆள் மாதிரி எப்படி நடிக்கிறா பாரு, இவரெல்லாம் பார்க்கும்போது சுட்டு தள்ளணும் போல் இருக்குது, இருந்தாலும் பொறுமையாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே வந்து கோவப்பட்டாலும் அதை வெளிப்படுத்தி பேசலை, சைலண்ட்டாக இருக்காங்க. அப்போது மயில் வாகனம் பார்த்திங்கன்னா ரேவதிக்காக நான் புடவை செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இங்கே பாட்டி கொடுத்த புடவையை எடுத்து, இந்த புடவை நல்லாயிருக்கும் ரேவதி அப்படின்னு சொல்லி ரேவதி கிட்டே கொடுக்க, அந்த புடவையை பார்த்து எல்லாருமே ஓகே சொல்கிறாங்க, நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி பாராட்டினாலும், இந்த லூசு பை எடுத்த புடவையாக நம்ம மகேஷோட பொண்டாட்டி கட்டிக்கிறது, இந்த புடவையை நம்ம ரிஜெக்ட் பண்ணுறோன்னு மாயா ஒரு பக்கம் சொல்ல, அப்போது மாயா வந்து இந்த புடவை நல்லால அப்படின்ற மாதிரி அவங்க வெளிப்படையாகவே வந்து சொல்கிறாங்க, இது ரேவதிக்கு செட்டே ஆகாது அப்படின்னு சொல்லும்போது, இவ சொன்னதுக்காகவே இந்த புடவையை நம்ம செலக்ட் பண்ணணும்னு இங்கே சாமுண்டீஸ்வரி ஒரு பக்கம் முடிவெடுத்து, இல்லை ரேவதிக்கு இந்த புடவை வந்து நல்லா இருக்கும் செட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்ல, மயில் வாகனம் புடவை செலக்ட் பண்ணதை பார்த்து இங்கே ரோகிணியும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அடடா உங்களுக்கு இதெல்லாம் தெரியுமா, அப்போ எனக்கு ஒரு புடவை செலக்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்ல, குத்து மதிப்பாக இங்கே மயில் வாகனத்துடைய மனைவிக்கும் ஒரு புடவையை செலக்ட் பண்ணி கொடுக்குறாங்க. குடும்பமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எப்போதுமே நாம் சொல்கிறதுக்கு எதிர்ப்பு தான் தெரிவிப்பாங்க, இன்றைக்கி என்னென்னா ஒத்துழைக்கிறாங்களே, என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரியலையேன்னு மயில் வாகனம் ஒரு பக்கம் குழம்பிட்டு இருந்தாலும் ஸோ நல்லதே நடந்துகிட்ருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது இங்கே ஜென்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து வேட்டி சட்டை அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்போ கார்த்தியையும் ராஜா நீயும் வேட்டி சட்டை எடுத்துக்கோ, அதுவும் பட்டு வேட்டி எடுத்துக்கோன்னு சாமுண்டீஸ்வரி சொல்ல, அதை பார்த்த சந்திரா, அவன் வந்து இந்த வீட்டில் வேலைக்காரன் தான், அவனுக்கு எதுக்காக பட்டி வேஷ்டி, சாதாரண துணி எடுத்து கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்ல, இந்த குடும்பத்தில் ஃபங்க்ஷன் நடக்குது, அப்படி இருக்கும்போது அவனும் நம்ம ஃபேமிலியில் ஒருத்தன் தான் அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக சொன்ன சாமுண்டீஸ்வரி, அவனும் நம்ம குடும்பத்தில் ஒருத்தன் தான் அப்படின்னு ராஜராஜன் வாயை விட எல்லாருமே ராஜராஜனை பார்த்தவனுக்கு எபிசோடை முடிச்சிருக்காங்க. அடுத்து என்ன நடக்கும் அது எப்படியும் சமாளிச்சிருவாங்க. ஸோ இருந்தாலும் என்ன நடக்குது, என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைகளை நகர்வை கொண்டு வராங்க அப்படின்றத நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்றைய பகுதி பற்றினா உங்களுடைய கருத்தை வழக்கம் போல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லி இந்த வீடியோவிலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.